தீபாவளிக்கு எல்லா பொண்ணுங்களும் பட்டு புடவை எடுக்கிறோம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தாய் குலமாவது அந்த பட்டு புடவையை கட்டிட்டு பட்டாசு வெடிச்சோ இல்லை டிவியில் போடுற அந்த நிகழ்ச்சிகளையோ பார்த்துருக்கோம்னு ஏதாவது வரலாறு இருக்காங்க? காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சோடனே ஒரு நைட்டி தான். காலையில் கிச்சனுக்கு போனால் இட்லியை வச்சு எலும்பு குழம்பு வச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் சாப்பிட வச்சு மத்தியானம் வறுவல் பொரியல் அவியல் முட்டை பிரியாணின்னு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சா பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சிருக்கும். அந்த பாத்திரத்தெல்லாம் விலைக்கு முடிச்சா தீபாவளி சாயந்தரம் ஆயிரும். திருப்பி பிள்ளைங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு அதுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பட்டாசு வெடிக்க வச்சு அதிக சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? நாங்கள் பெண்கள், நாங்கள் இருக்கிற வரைக்கும் குடும்ப உறவுகள் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும்னு நான் சொல்றேங்க. இல்லை எல்லாரும் என்ன சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. பொண்டாட்டினா காலையில் எந்திரிக்கிறனும், கணவன் காலை தொட்டு கும்பிடணும், ஃபில்டர் காஃபி போட்டு கொடுக்கணும். இல்லை எங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு நான் கேட்குறேன். சண்டையா வரக்கூடாதுன்னா எல்லாரும் சன்னியாசியா போங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பத்தில் பொண்டாட்டி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணையில கத்தி சண்டை போட்டுட்டா அது நல்லது. கத்தாம அமைதியாக அந்த பொண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு அந்த பஞ்சாயத்தை வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, என்ன நடந்தாலும் அமைதியா போறதுக்கு ஒய்ஃப் நாங்க ஒன்றும் ரூம்மேட் இல்லைங்க, உங்களுடைய சோல்மேட். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் நடுவில் இருக்கு சோல்மேட்டுன்னா என்னன்னு தெரியல, அதை புரிஞ்சுக்கிறேன். என்ன சோல்மேட்டுன்றாங்களேன்ட்டு புள்ள டிக்ஷனரி போய் எடுத்து பார்க்குறேன் செல்ஃபோனில். ஓ இதுவா